அந்த முருகர் ஆல்பம் மிகப்பெரிய ஹிட் ஆனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? முருகர் தான் காரணம். முருகர் தான் காரணம். வேற எது காரணம் இல்ல. சத்தியமா சொல்றேன். அது முருகர் மட்டும் தான் காரணம். நான் ஒரு இடத்துல தைரியமா ஒரு களத்துல இறங்கலாம் அப்படின்னா அது மலேசியா. முருகர் பண்ற வேலையோ என்னமோ தெரியல. இப்ப கூட நான் ரீசெண்டா வெற்றி வேளான்னு சொல்லிட்டு ஒரு அறுபடை பாடல் ஆல்பம் பண்ணேன். ஒரு ஆல்பம் பண்ணேன். அது பயங்கர வரவேற்பு. இந்த ரெகுலர் டிவோஷனல் அந்த பேட்டர்ன் கொஞ்சம் மாற்றிருந்தீங்க. ஆமாம், எனக்கு அது இல்லாமல் எனக்கு ஒரு ஃபீல் குட், ஒரு ரஹ்மான் சார் பாட்டு கேட்டால் எப்படி இருக்குமோ எனக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னு தான் ஒரு ஐடியாவில் வச்சு தான் பண்ணுது. புது டோன்ஸ், புது வே ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ரெகுலர் பல்லவி சரணம் அந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண ஆல்பம் தான் சார் அது. ஆதி நீயே நாளும் ஆகம் நீயே, அதிகாரம் நீயே, ஆலய ஆரம் நீயே, சேனை நீயே, காக்கும் வேலும் நீயே, செந்தூரன் நீயே, செந்தில் நாதன் நீயே. எனக்கு ரொம்ப பிடிச்ச சவுண்ட் இது. பட் இதுக்கு இந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம் முருகர் தான். அவர் தான் ஐயா தான். மீண்டும் மீண்டும் கேட்க தெவிட்டாத பாடல்களைப் போல மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கின்ற புரட்சி தலைவி அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன். நான் வைகை அணியிலே வேலை செய்து கொண்டிருந்த நேரத்திலே முதல்வர் அவர்கள் வெண்ணிராடை என்ற படத்தில் நடிப்பதற்காக கும்பக்கரை ஷூட்டிங்காக வந்திருந்தார்கள். அங்கே அம்மம்மா காற்று வந்து ஆடி தொட்டு பாடும் என்ற அண்ணன் அவர்களின் பாடலுக்கு ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது. அதை வேடிக்கை பார்த்த கூட்டத்தில் நான் நின்றிருந்தேன். காரணம் என்னென்னு சொன்னால், அந்த நேரத்தில் 8ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு நான் காசு இல்லாமல் வைகை டேமில் தண்ணி அடிச்சிக்கிற வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஓஸ் பைப் பிடிச்சி வைகை டேமில் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தேன். ஸ்ரீதர் சார் வந்து எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு டைரக்டர். எனக்கு, பாரதி ராஜாவுக்கு, அண்ணன் பாஸ்கர் அவர்களுக்கு எல்லோருக்குமே அவர் என்றால் எங்களுக்கு ஒரு கனவு. அவர் எங்களுடைய ஹீரோ. அவர் ஷூட்டிங் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு நாங்கள் போனால் அங்கே அம்மம்மா காற்று வந்து ஆடை தொட்டு பாடும், பூவாடை கொண்ட மேனி தன்னில் ஆசை வெள்ளம் ஓடும், ஆசை வெள்ளம் ஓடும், இந்த பாட்டு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அதை வேடிக்கை பார்த்து இன்றும் என் மனதை விட்டு நீங்கள் அதை அதுபோல பாடல்களை, ஒரு பாடல் இல்லை, 2 பாடல் இல்லை, அண்ணா அவர்கள் கை தொட்டு இன்றும் அவரை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா எனக்கு மனசில் என்னுடைய நாடி நரம்புகளில் ஊறிப்போன இசையெல்லாம் அவருடைய இசைதான், அவரிட்ட பிச்சை தான், அவர் தூ என்று துப்பிய எச்சில் தான் எனக்கு உணவாக அமைந்தது. அதற்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த மேடையை இவ்வளவு சிறப்பாக ஒவ்வொரு கலைஞர்களையும் மனதில் ஞாபகம் வைத்து கொண்டு அத்தனை பேருக்கும் கௌரவித்த தமிழக முதல்வர் அவர்களை நான் மிகவும் பாராட்டுகின்றேன். நன்றி, வணக்கம். பிரியமனூர் வந்து ஏதாச்சும் ஒரு பயங்கரமான லவாங்கீஸாக ஒரு டைலாக். ஐயோ என்ன சொல்லணும், இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் நல்ல பொண்ணு. இப்போ பார்த்தேன்ல அந்த டைலாக நான் சொல்லுவேன். நீங்கள் அப்படி பார்க்காதீங்க, ஒரு வெக்கமாக வருது. நம்ம ஆடுன்னு ஆடுவோம், இவ்வளோ அழகான பொண்ணை பக்கத்தில் வச்சுட்டு ஐயா அதனால எப்படி வாங்க. இந்த தளபதி 69 ஃபோட்டோ பார்த்தேங்க, அதை பார்த்தவொடனே என் மனசுக்குள்ளே சும்மா அப்படி ஆயிடுச்சு. அதை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு நானும் ரொம்ப ஆசைப்படுறேங்க. நீங்கள் என்ன மாதிரி ரோல் பண்ணுறீங்க, எப்படிலாம் தளபதி இருக்காருன்றத லைட்டாக. தளபதி 69 கூப்பிட்டப்போ அது என்னோட எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட். எனக்கு ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு கடைசியாக கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஒர்க்கிங் வித் விஜய் சார் வாஸ் ஒன் ஆஃப் மை கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் இன் மை. அந்த மொமெண்ட் அப்படி தான் சார் வந்து சும்மா கூலாக ஹாய்மா எப்படி இருக்கேன் இப்படி கேட்டாலே போதும்ல, லைக் கிட 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 ஐயோ ஹாய் சார் நல்லா பேசினாரா, நல்லா சிரிச்சாரா. ஹி இஸ் வெரி ஸ்வீட். அடுத்த தடவை பார்க்கும்போது எங்களோட மொத்தத்தையும் நீங்கள்லாம் பேசுவீங்க, அப்போல்லாம் டயத்தை காட்ட மாட்டீங்க. மன்சூர் அலிகான் மைக்கை பிடிச்சோன்னா பிசாசு வந்து லைட்டை காட்டுது. பல குடும்ப அரசியல், சினிமாவுக்கு சிக்கல், பலருக்கு விக்கல் எல்லாம் கட்டுப்படுத்த பார்க்குறாங்க. பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே இந்த ஐயனே. பாலா அவர்கள் ஒரு
யுனிவர்சல் டைரக்டர். அதாவது அவங்க படத்தை பார்த்து பல படங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன், திகட்டானதே இல்லை. வாழ்வு, அதாவது நடிக்கிறாங்கன்னு ஒரு ஃப்ரேம் கூட நம்ம சொல்லவே முடியாது. எத்தனை தடவை இப்போ தொலைக்காட்சியில் போட்டாலும் கண்ணு அதுலேயே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி இப்போ தாரதம்பட்டன்னு ஒரு படம், அது சரத் ஐயா பொண்ணுன்னு எனக்கு பழக்கம் குழந்தையிலேருந்து. அவங்க நடித்த மாதிரியே சொல்ல முடியாது. சசிகுமார், ஐயோ 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 பா, இங்கிலீஷ் படம் நிறைய பார்க்குறேன், அவங்களுக்கு நடிக்கவே தெரியல. ஒன்றாந்து சார்ட்டை விடுங்க, நல்ல சுழுக்கெடுப்பார், நல்ல படங்களை தருவார். சீரியஸ்லி ஐம் டாக்கிங். தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கம் மொத்தமாக இங்கே நிற்கிது, எல்லா டைரக்டரும் இங்கே இருக்காங்க. ஏன்னா இங்கே லிமிட்டட் சர்க்கிளாக இருக்குது. பல அரசியல், எந்த கட்டுக்கும் அடங்காத ஒரு மாமனிதன் தான் பாலா. பிரேக் டைமில் அப்படியே டான்ஸை சாப்பிட்ற இடத்துக்கெல்லாம் ஒரு சாப்பாடுலாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுவார். நான் ஆச்சரியப்படுவேன், அங்கே என்ன வந்துச்சோ அதே இங்கேயும் எல்லாருக்கும் வந்துச்சா எல்லாம் பார்ப்பாரு. இது இல்லைன்னா இது ஏன் இல்லை, அங்கே இருக்குது இங்கேயும் எல்லாம் கொடு, அதெல்லாம் நிறைய நானே பார்த்தேன். அதெல்லாம் பேரரசு சார் படத்தில் அப்போ தான் அவர் கூட நல்ல எனக்கு பழக வாய்ப்பு கிடைச்சது. தங்கம்னா அப்படி ஒரு தங்கம். அவர்கிட்ட நான் அந்த ஒரு 3 நாள் தான் அவரை நான் பழகினேன். அந்த டான்ஸ் அந்த டைமில் தான் ஒரு ஷார்ட்டும் ஒரு மானிட்டர் வந்து நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு சொல்லுவார், நல்லா பண்ணியிருக்கீங்க, போகும்போது கை கொடுத்துட்டு போவார். திடீர்னு அடுத்த நாள் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிவிடி எல்லாம் வச்சுன்னு வருவார், பழைய டான்ஸ் எல்லாம். இது பாரு, இதில் நிறைய இருக்கும், உனக்கு உன் வேலைக்கு இது யூஸ் ஆகும். என் தொழிலில் நான் இன்னும் சிறந்து வரத்துக்காக அவர் ஒரு வேலையை எனக்கு செஞ்சாருல்ல. ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்றது, பாராட்டுறது, அதுவும் ஓகே. நம்ம தொழிலையும் சிறந்து விளங்குறதுக்காக அவர் மைண்டில் அது வந்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுத்து பாருன்னா அது அப்படி தானே நம்ம எடுத்துக்கணும். இல்லை ஆடிட்டு பாராட்டிட்டு போயிடலாம். அதுக்கு மேலே ஒரு வேலையை செஞ்சு எனக்கு கொடுத்துருக்காருன்னா அதனால அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பால் தோட்டம் விருந்தப்பிள்ளையோ வரைக்கும்னா ஏதோ ஒன்று புதுசாக, அதுக்கு முன்னாடி மாஸ்டர் படம் அந்த வார்த்தைக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுதுன்றது உண்மை. என்ன தயார் பண்ணிக்கிறதுன்றதை விட அந்த பாட்டை முழுமையாக உள்ள வாங்கிட்டு நம்ம யோசிப்பேன். இன்னொன்று பருத்தி வீரன் கதையை எடுத்துக்கோங்களேன். இப்போ பருத்தி வீரனில் எல்லா பாட்டும் நம்ம தான் பண்ணோம். ஒரு ஹீரோக்குன்னு சில லிமிடேஷன்லாம் வச்சுருப்பாங்க, அந்த கதைக்கு உண்டான லிமிடேஷன் தான் டைரக்டர் வச்சுருப்பாங்க. அப்போ இவ்வளோதான் சிரிக்கலாம், இவ்வளோதான் அவரோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும், ரொம்ப ஒரு இது பண்ணக்கூடாது, அவரை ரொம்ப சிரிக்கக்கூடாது, ரொம்ப ஆடக்கூடாது. அப்போ அவரோட லிமிட்டேஷன் இவ்வளோதான ஒரு கொண்டு வருவாங்க சம்டைம்ஸ் சில டேரக்டர்ஸ். அப்போ அதுக்கு உண்டான ஒரு வேலையை நம்ம செய்யணும். இப்போ ஆடுகளும் அப்படி தான் பண்ணோம், பருத்தி வீரன் அப்படி தான் பண்ணுவோம். அவனோட சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் இதுக்குள்ளே இருக்கணுன்றது ஆடுகளும். அப்போ அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் இது. சிலதை வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எவ்வளோ பெஸ்ட் வேணாலும் பண்ணிக்கலாம்ன்றத ஒன்று ஃப்ரீயாக. அப்போ இது வந்து ஒரு டான்ஸ் நம்பர் தான், இது டான்ஸ் அப்படின்னு வரும்போதோ இல்லை ட்ரீம்னு வரும்போதோ நம்மளோட ஃப்ரீடம் இருக்கும், என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ அதுக்குள்ளே என்ன பண்ணணும்னு அதுக்குள்ளே ஒரு மெனக்கடல் தேவை. ஸோ அது உட்காந்து யோசிச்சு ஒரு மெனக்கட்டு தான் அது பண்ணணும். ஸோ அது அந்த மெனக்கடல் இருக்குது, அது கடவுள் அப்படி கொடுப்பாரு. He loves us. He loves us. The amount of love that he shows. அது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. எப்போதுமே ஒரு லவ் அண்ட் கேரிங் கூடவே இருக்கும், நம்ம கூட நிழலாக இருக்கும். இல்லை நீங்கள் பார்க்குற சந்தோஷ் கிடையாது அவர். நீங்கள் எவ்வளோ அமைதியாக பார்க்குறீங்க, யார் கூடயும் அதிகமாக பேச அதுவே கிடையாது. அவர் தான் அதிகமாக பேசுறது. இந்த வீட்டில் இல்லை, இந்த ஏரியாக்குள்ளேயே அதிகமாக பேசுறது. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆள் இருக்குதுன்னா எங்கே இருப்பார்னா தெருவில் இருப்பார். குப்பையெல்லாம் பொறுக்கி பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடி இந்த ஏரியா டெவலப்மெண்ட்டு அது இதுன்னு சின்ன ஏதோ ஒரு வேலை வீட்டில் இவ்வளோ க்ளீன் பண்ணுறோமோ அது மாதிரி வெளில போய் பண்ணிட்டு இருப்பார். யாராவது வந்தால் அதை வந்து இங்கே என்னை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, அவர் பாட்டுக்கு வேலை பண்ணிட்டு இருப்பார் வெளில. இதுதான் அவர். இந்த ஏரியா ஃபுல்லாக மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அனானிமஸாக இருக்கிறது இல்லை, தான் வந்து ஒரு தனியாக இருக்கிறங்கிற அந்த விஷயம் அவருக்கு பிடிக்காது. வெரி ஹாப்பி டு டூ எ ஃபிலிம் வித் ரஜினி சார். அதுதான் முக்கியம். படம் நல்லா இருந்தது, என்னோட ரோல் நல்லா இருந்தது, அதுதான் அவர். ஐ சிட் அண்ட் ஜஸ்ட் திங்க் அபவுட் மை கரியர், ரஜினி சாரோட ஃபேஸ் கூட அதில் வரும். கமல் சார் கூட நான் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இட்ஸ் அகெயின் ஒரு சான்ஸ். ஐ நோ ரஜினி சார் ஃபார் இயர்ஸ். இப்போ பிகாஸ் மை ஃபாதர் படத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ வி யூஸ் டு மீட், நிறைய வருஷமாக தெரிஞ்ச ஆள், பட் நெவர் ஹேட் அ சான்ஸ் டு ஒர்க் டுகெதர். ஸோ இது மாதிரி வந்தப்போ இட் வாஸ் நைஸ். தென் ஐ கால் ஹிம் ஃபார் த ஃபிலிம், பட் ஐ திங்க் இஸ் இன் ஜெய்ப்பூர் ஷூட்டிங்கில் இருக்கு. ஸோ ஐ யூஸ் டு சென்ட் ஆல் த இதோட மோஸ்ட் ஆஃப் த ட்ரெய்லர் which small things I used to send him. இது பற்றி ஏதாவது சொன்னாரா இந்த படம் பற்றி? He is so fascinated, he wanted to watch the film. இன்னைக்கு இவ்வளோ தான் ப்ரோட்டீன் தேவை, அவ்வளோதான் மாத்திரையாக சாப்பிட்டுப்பான். இன்னைக்கு இவ்வளோ தான் கார்போஹைட்ரேட் மாத்திரையாக சாப்பிட்டுப்பான்.
ஆனால் அந்த ப்ராசஸ் ஆஃப் ஆசிட் கன்வர்ஷன் ஆஃப்டர் அப்சர்வேஷன் இந்த நேம் ஆஃப் டைஜஷன் போயிடும். அப்போ இறைவன் என்ன சொல்கிறான், நீ எப்படின்னா பயந்து சாவு, ஆனால் நான் வந்துட்டப்புறம் சாவுற வரைக்கும் உனக்கு பயமே கிடையாது, வெறும் பயம்தான். அப்போ என்ன உள்வாங்கணும், என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு ஊருக்கு போகணுமா, இங்கேருந்து இமயமலைக்கு போகணுமா, இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு போகணுமா? ஏன்னா அப்படி தானே இந்த ஊரில் உங்களுக்கு அப்படியே பார்த்தாலே அப்படியே டென்ஷனாக இருக்கும். கோயிலில் கடவுள் இல்லைன்னு சொல்லலை, கோயிலில் கடவுள் இருக்காருன்றதை நீங்கள் உணருங்க, உணராமல் போங்க. கடவுள் இல்லாத இடமே இல்லைன்ற யாருக்காவது புரியுதா? இந்த புத்தி உங்களுக்கு வந்துருச்சுன்னா கஷ்டப்படும் போதெல்லாம் இறைவன் இருக்கிற இடத்துக்கு போய் நான் இறைவனுடைய ஸ்ட்ரென்த் வாங்கி வரலாம் நினைப்பீங்க, தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் போகிற இடத்துல இறைவனுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி இருக்குன்னு நம்பினீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கும் போது இறைவனோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குன்றத உண்மை நீங்கள் புரிஞ்சுக்க மறுக்கிறீங்க. யாருக்காவது புரியுதா? அதெல்லாம் டீப்பாக புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன்னா இது எல்லாருக்கும் புரியாது, அறிவு இருந்தால் தான் புரியும். யாருக்கெல்லாம் புரியுது? நீங்கள் தகுதி ஆயிட்டீங்களா? எனக்கு இதுதான் வேணும்னு தெளிவாக கேட்க முடியுதா? எப்படிலாம் வந்து கதை சொல்கிறீங்க? ஐயா இது இறைவன் விதிச்ச விதி, இறைவன் செவிலில் ஒரு வாங்கிப்பீங்களா? ஐயா கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கு, அப்போ உங்களை தவிர்த்து மற்றவங்களாம் கடவுள் பாவத்தில் கஷ்டப்படுறானா? The present life is a continuation of past life and preparation of next life. Next second is your future. அந்த ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது குருஜி, ஆனால் இப்படி வரணும்னு ஆசைப்படுறேன், சூப்பர். ஆனால் என்னால் முடியாது குருஜி, பரவாயில்ல. ஆனால் உனக்கு அது நடக்கும். எப்படி? அவன் கூட இருந்தா. அப்போ அவன் என்ன கேட்பான், உனக்கு இது எதுக்கு வேணும், ஏன் வேணும்? இல்லைப்பா நீ என் பார்ட்னராக எனக்கு 1 கோடி கொண்டு வா, கேட்க மாட்டான். இந்த 3வது சூட்சம் என்ன தெரியுமா, மற்ற எல்லா பார்ட்னரும் வந்த லாபத்தில் அந்த லாபத்தை எடுத்துமா, ஆனால் இந்த இறைவன் லாபம் இருந்தால் தான் பார்ட்னராக சேருவான், ஆனால் லாபத்தை முழுசா உங்ககிட்ட கொடுத்துருவான். அவ்வளோதான் சூட்சம். பிஸ்னஸ்ன்னு வந்தாலே ஐயா நான் இதை தான் செய்கிறேன், இதை இதுக்கு தான் செய்கிறேன் தெளிவாக இருக்கணும். புரியுதுங்களா? எங்கேயாவது நீங்கள் அப்படி ஆரம்பிச்சிருக்கீங்களா? எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னா, நம்ம கிட்ட இருக்க தன்மையை நம்மளோட வாழ்க்கைக்கான தகுதி நினச்சிடுறீங்க. நல்லா வசதியாக வாழ்றியா, எனக்கு எந்த குறையும் இல்லை. யார் சொன்னால் வசதி இருந்தால் குறை வராதுன்னு? மீன்ஸ் ஆர் நாட் சோர்ஸ். என் பையனை நல்லா படிக்க வச்சா என் கடமை முடிஞ்சிருச்சியா, என் பையன் நல்லா தான் இருப்பான். ஏங்க நான் நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் படித்ததால நல்லா இருப்பான்னு எப்படி முடிவு எடுப்பீங்க? ஐஐடி முடிச்சுட்டு ஐஏ முடிச்சு, ஏன் ஆவார்டில் முடிச்சும் கூட அடிப்பட்டு செத்துறோம் நான் பார்த்துருக்கேன். நான் உங்களை பயத்தோடு இருக்க சொல்லலை, ஆனால் அதுவும் நடந்துருமோன்ற பயம் இனிமேல் உங்கள் மனசில் வரும். அப்போ நல்லா படிக்கலாம் கஷ்டப்படுவோன்ற ஒரு நினைப்பு வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் பையன் இப்படி தான் வரணும்னு ஒரு அம்மா அப்பா நினைக்கிறதுக்கு உரிமை உண்டு. ஆனால் இன்னிலிருந்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் பையன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது நான் சொல்லலை, ஆனால் உங்களுக்கு பிறந்ததாலேயே அந்த குழந்தை நல்லா இருக்க மாதிரி ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தரணும். குருஜி அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன நடந்தாலும் என் பையன் நல்லா தான் இருப்பான், என் பொண்ணு நல்லா தான் இருப்பான் நீங்கள் நம்பணும். உட்காந்து உலகத்திலே கஷ்டம் தமிழ்நாட்டில் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிறதா, கொலை கூட பண்ணிடலாம், அது ஈஸி. இந்த பக்கம் அம்மா இந்த பக்கம் அப்பா, தெருவில் போகிறேன் வர்றவன் பொண்ணு கொடுத்தவன் கொடுக்காதவன் எல்லா பையனும் கேட்காம ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா அவ்வளோ பேரும் கேட்பாங்க. எதுக்குன்னு தெரியா? 10th ஸ்டாண்டர்ட் வந்தோடனே 9ஆம் கிளாஸில் கொலை பண்ணவன்லாம் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறானா என்ன? பார்க்குறவங்களாம் ஒரு கெட்டவனை பார்க்குற மாதிரியே பார்க்குறது. ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா, ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா, டே நான் ஒழுங்கா தாண்டா படிக்கிறேன், என் சப்ஜெக்டில் என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. காலையில் 4 மணிக்கு அம்மா எழுந்திரிச்சிடுவார், அம்மா அன்பால் மிரட்டுவார், அப்பா உருவத்தால் மிரட்டுவார். வீட்டுக்குள்ளே போலீஸ் மாதிரி ட்ரெஸ்ஸு போடாத ஒரு போலீஸ் அப்பா உட்காந்துருப்பாரு, அந்த கண்ணாடி போடாத ஒரு டீச்சர் அம்மா உட்காந்துருப்பாங்க. 2 பேரும் பக்கத்தில் இப்படி நெருக்கமாக உட்காந்துட்டு ஒருத்தர் கையில் பால் சொம்பு இருக்கும், காஃபி, பிள்ளைக்கு அக்கறையாக இருக்காங்களாம். இன்னொருத்தர் விசிறி வச்சிருப்பார், படிப்பா. எப்படி படிப்பான் ஒருத்தன்? இந்த பக்கத்தில் 85 கிலோவில் ஒரு ஆள், இந்த பக்கம் 65 கிலோவில் ஒரு ஆள். 2 பேர் கையில் வச்சுருக்கிறது கத்தி மாதிரியே இருக்குது. படிச்சிடணும், ஏன்னா 496 மார்க் எடுக்கணும். எடுத்தவொடனே ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தில் +1 ஃபஸ்ட்டு குரூப்பு சேரணும். சேர்ந்து முடித்தோடனே அதுக்கப்புறம் நாயா 2 வருஷமும் 11ஆம் கிளாஸே படிக்காமல் 12ஆம் கிளாஸை கஷ்டப்பட்டு படித்து மனப்பாடம் பண்ணி நெஞ்சில் குத்தி தலை நிறைய வெடித்து ஆளே கலவரமாக மாறி இவன் என்னமோ ஆகிப்போச்சு, அந்த பிள்ளைக்கு நல்லா தானே நான் மேலே தெரு விட்டு பையன்னு சொல்கிற அளவுக்கு அவனை காயப்படுத்தி புண்படுத்தி 1190 மார்க் எடுக்க வைக்கணும். எடுத்து முடித்தவொடனே ஏதாவது ஒரு காலேஜில் இன்ஜினியரிங்கில் பக்காவான கோட்டால் கிடைக்கணும். அந்த 4 வருஷமும் அவன் செத்தான். அவனை கொன்று ஆளாக்கி காலுகையெல்லாம் நொடமாக்கி அவன் கவிதையை கொன்று, அவனுடைய கட்டுரையை கொன்று, தமிழ் ஆர்வத்தை கொன்று, தேசியம் பற்றிய சிந்தனையை கொன்று, சமூகம் பற்றிய பார்வையை கொன்று, எழுத்து விட்டு மாமாவுக்கு கால் உடிச்சிருக்குங்கிற கவலையை கொன்று, ரயில் ஆக்சிடென்ட்டை கொன்று, பஸ்ஸுக்கு செத்து போகிறத பற்றி கவலைப்படாமல், டிக்கெட் விளையாடுறதை பற்றி கவலைப்படாமல், பெட்ரோல் விளையாடுறதை பற்றி கவலைப்படாமல், ஏழைகள் இந்த தேசத்தில் எதை பற்றி இருக்காங்கன்னு கவலையே படாமல் 4 வருஷமும் நாய் மாதிரி படிக்க வச்சு, அப்புறம் எடுத்த உடனே கேம்பஸில் நம்ம எப்படியாவது தேறி பெரிய ஆளாகி எடுத்த உடனே 17,500 சம்பளத்துக்கு போனவனையும் அடுத்து அமெரிக்காவுக்கு ஆன்சைட்டுக்கு போகிறதுக்கு பிள்ளையை போட்டு சாவடிச்சு, அடுத்த 2 வருஷம் அமெரிக்காவில் போயிட்டு அமெரிக்காவோட எந்த திசையும் பார்க்காம காசை 10 ரூபா சேமிச்சு அறிவி தேடாமல் 5 லட்ச ரூபா பணத்தோட இவன் வந்தானா பக்கத்து சிட்டிலே ஒரு பிள்ளை 35,000 சம்பாதிச்சிருக்கு. இவனுக்கு 35,000 அவனுக்கு 35,000, ஏற்கனவே கையில் ஒரு 5 லட்ச ரூபா பணம் இருக்குது. 35 70,000 ரூபா ரெண்டையும் சேர்த்து விட்டோம்னா இவங்க குடும்பம் நல்லா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டுட்டான். இவருக்கு 35 அவருக்கு 35, கல்யாணமான அடுத்த வருஷத்துலேருந்து பொண்ணு வீட்டிலேருந்து 5 லட்சம் பையன் வீட்டிலேருந்து 5 லட்சம் போட்டு ஓப்பனிங்காக ஒரு பணத்தை முன்னால் வச்சு பேங்க்லேருந்து 60 லட்ச ரூபா லோன் எடுத்து இவங்க கையிலேருந்து கொஞ்சம் இஎம்ஐ இவங்க கையிலேருந்து கொஞ்சம் இஎம்ஐன்னு ஊர் தாண்டி ஊரை பக்கத்தில் ஒரு இடம் வாங்கி கீழே மேலே வீடு வச்சு 2 ரூம் வச்சு வாசலில் ஊஞ்சல் வச்சு கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பத்து கடன் வாங்கி கடனை கட்டுறதுக்குள்ளே சாகிறதுக்கு இப்பயே சாகலாம்.
இப்போ செத்துறது. தி வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங். வாழுதலுடைய அடிப்படை நோக்கம் என்பது வாழுதல் தான். வாழுதலுடைய அடிப்படை நோக்கம் என்பது சாதித்தல் அல்ல.